வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் தமிழர்களுடைய வரலாற்றில் இந்த ஆயுத போராட்டமும் அதற்கான அரசியல் முன்னெடுப்பும் தொடர்பில் தான் பேச இருக்கிறோம். இது தொடர்பில் பேசுவதற்கு உங்களுக்கு நன்கு அறிமுகமான நீண்ட இடைவெளிக்கு ஒரு குறுகிய இடைவெளிக்கு பின் எங்களோடு இணைந்து கொள்கிறார் தமிழ் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் முல்லமதி அவர்கள். வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. முல்லமதி, நீங்கள் ஒரு ஆய்வாளரும் இப்ப இருக்கிறீர்கள். பல்வேறு விமர்சனங்களையும் கருத்துக்களையும் உங்களுடைய டிக்டாக் தளங்களையும் பல்வேறு தளங்களையும் வெளியிட்டும் வருகிறீர்கள். இந்த ஆயுத போராட்டம் காலத்தை நாங்கள் அது சம்பந்தமான பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிற எழும்புற முக்கியமான கேள்வி என்னென்றால், வெறுமனே ஆயுத போராட்டத்தின் மூலமாக தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் என்று விடுதலை புலிகள் நம்பினதுலதான் இந்த சிக்கல் எல்லாம் ஆரம்பிக்குது என்றது என்னை போன்ற பலருடைய குற்றச்சாட்டும் கூட. அப்ப உங்களை போன்றவர்களுக்கும் உங்களுடைய விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் அதன் தலைவருக்கும் ஆயுத போராட்டத்தின் மூலம் மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்றது தெரியாதா? நல்ல ஒரு கேள்வி. ஈழத்தமிழர்களுடைய உரிமை போராட்டம் அரசியல் தோல்வியில் இருந்து பிறந்தது. அதாவது 48 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. இலங்கையினுடைய அப்போதைய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்திய நாணயத்தை விட பெறுமதி கூடியதாக இலங்கையினுடைய நாணயம் இருந்தது. இதனுடைய மறுவிளைவுதான் இந்திய உளவுத்துறை இலங்கையை பொருளாதார ரீதியாக பின்தள்ளி இந்தியாவை மேலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி சில நகர்வுகளை இலங்கைக்குள் முன்னெடுக்கிறார்கள் என்று அக்காலத்தை கணித்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதன் விளைவாக உள்நாட்டு கலகங்களை இலங்கையில் ஏற்படுத்துவதற்கான வேலைகளை இந்திய உளவுத்துறை முன்னெடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இதன் விளைவுதான் உண்மையிலேயே இந்த இலங்கைக்குள்ளே அமைதியற்ற சூழல் உருவாக காரணமாகி அது ஒரு இனவாத பிரச்சனையாக மாறி அந்த இனவாத பிரச்சனையில் இருந்து தமிழர்களை காப்பதற்கான வழியை தேடிய அப்போதைய மிதவாத அரசியல் தலைமை, அதாவது குறிப்பாக இந்த தமிழரசு கட்சி மற்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற இரண்டு தரப்புகள் கீரை கிடையாக செய்த அந்த அரசியல்ல இந்த மிதவாத அரசியலின் தோல்வி, அதாவது இலங்கை பாராளுமன்றம் பெரும்பான்மையை சிங்கள மக்களை கொண்ட பெரும்பான்மையை கொள்ளுகின்ற போது செல்வநாயகம் அவர்கள் ஒரு கூற்றை வெளியிடுகின்றார். இனிமேல் கடவுளாலும் தமிழர்களை காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணுவதற்கான இடம் இலங்கை பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்காக கொண்டு செல்லப்படுகின்ற எந்த ஒரு தீர்மானத்தையும் வெற்றி பெற வைக்க முடியாது. அதுக்கு மிக அண்மையான வலி நிறைந்த ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்று சொல்லி சொன்னால், ஈழத்தமிழர்களில் புத்திஜீவிகளில் சட்டத்துறையில் மிகவும் பிரசித்தி பெற்ற மனிதராக கருதப்பட்ட நீலந்திருச்செல்வம் அவர்கள் எழுதிய தீர்வு பொதி என்ன சவால்களுக்கு மத்தியில் எழுதப்பட்டது உங்களுக்கு தெரியும். மறுபுறத்தில் இங்கான புலிகள் ஒரு வலிமையாக தமிழீழத்துக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது புலிகளோடு எந்த ஒரு தொடர்பாடலையும் வைத்துக் கொள்ளாமல் தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒருவர், சட்டத்துறை சார்ந்தவர், இலங்கை தமிழர் பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வரவே எழுதுகின்றார். அந்த வரவை அப்போது ஆட்சியில் இருந்த சந்திரிகாவும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதையும் ஒரு தெளிவாக அவர்கள் முன்வைக்கின்றார்கள். புலிகளுடனான பிரச்சனையை புலிகளுடன் பேசி தீர்ப்பதா அல்லது போராடி தீர்ப்பதான்றதுக்கு இந்த தீர்வு பொதியை அடிப்படையாக கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் களமிறங்கிய பொழுது அங்க நடந்த சம்பவம் என்று பாத்தீங்கன்னா, எதிர்கட்சியாலே அந்த தீர்வு திட்டம் பாராளுமன்றத்தில் கொளுத்தி எரிக்கப்படுகிறது. அப்பொழுதே சந்திரிகா சொல்லிவிட்டார், இனி இந்த நாட்டை கடவுளாலும் காப்பாற்றலான்னு அவர் வசனம் சொல்ல வேண்டி வந்தது. இதுல இருந்து நாங்கள் தெளிவா புரிஞ்சு கொள்றோம், இந்த ஆயுத போராட்டம் இலங்கையில உருவானதற்கு காரணம் ஒன்று இந்திய நலன்கள், இரண்டாவது சிங்கள பெரும்பான்மை பாராளுமன்றத்தை அது தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து விட்ட நிலைமையில தமிழர்களாலே இதையும் செய்ய முடியாது. தமிழ் மிதவாத அரசியல் தங்களால் முடிந்த அளவுக்கு அவர்கள் போராடி பார்த்து கலைத்து விட்டார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாதன்றதை அவர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டி வந்து விட்டது செல்வநாயகம் சொல்லிவிட்டார். அப்ப இந்த இடத்தில் நீங்கள் கேட்கின்றீர்கள், ஆயுத வழிகளால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று புலிகள் நம்பினார்களா என்றால், புலிகள் கிடைத்த அத்தனை சந்தர்ப்பங்களிலும் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் போயிருக்க வேண்டிய தேவை இல்லை. இந்த இடத்தில் நான் ஒரு அரசியல் சமூக விமர்சகனாக இந்த கருத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். புலிகள் பெரும் விலை கொடுத்தார்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கான, இந்த ஆயுத போராட்ட காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளில். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பிரதி தலைவரை இழந்திருந்தார்கள் ஒரு பேச்சுவார்த்தை சூழல். இன்னொரு பேச்சுவார்த்தை காலத்தில் தங்களுடைய கிழக்கு மாகாண தளபதியும் விடுதலை புலிகளின் இராணுவ நட்சத்திரங்களின் ஒரு முக்கியமானவருமான கருணாவை அவர்கள் இழந்து, கிழக்கு போராளிகளை இழந்து, விடுதலை புலிகளை முற்றாக தோற்கடிப்பதற்கான ஒரு சுமூக சூழ்நிலையை எதிரிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் காரணமானது. ஆகவே விடுதலை புலிகள் ரத்தம் சிந்தி போராடி அல்லது ஆயுத வழிமுறைகள் மூலம்தான் பிரச்சனைக்கு தீர்வு காண முற்பட்டார்களா என்ற கேள்வி இங்கே அடிபட்டு போகுது. அறிவார்ந்த சமூகத்துக்கு இது விளங்க வேணும். விடுதலை புலிகள் தங்களுடைய இயக்கத்தின் 2 முதுபெரும் தலைவர்களை பேச்சுவார்த்தையின் காலத்தில் பேச்சுவார்த்தைக்கு அவர்களை அனுப்பியதன் மூலமே இழந்தார்கள். அதுல மிகப்பெரிய பொறுப்பும் விட்டு கொடுப்பும் இழப்பும் விடுதலை புலிகளுக்கு இருக்கு. ஏனென்றா
மாத்தியாவை அவர்கள் இழக்கும் பொழுது மாத்தியா விடுதலை புலிகள் இயக்கத்தை கட்டி வளர்த்து பிரதி தலைவர் என்ற இடத்தில் இருந்து ஒருவர். அவர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக இந்திய அமைதிப்படைகள் தமிழீழத்தில் இருந்த பொழுது இந்திய அமைதிப்படைகளை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக பலியிடப்பட்ட ஒரு தளபதியாகத்தான் பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டம். அதே போல ஜேசிகுரு, அதாவது யாழ்ப்பாணத்தை பிடிக்கிற முயற்சி, அதாவது இந்த இலங்கை இந்த நீலன் எழுதுகிற தீர்வு பகுதியை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக யாழ்ப்பாணத்தை இலங்கை படைகள் கைப்பற்ற வேண்டும் என்று வழங்கப்பட்ட ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு சம்பந்தன் தரப்பை நேரடியாக சந்திரிகாவை சென்று சந்தித்து யாழ்ப்பாணத்தை பிடிப்பதற்கான அந்த ராணுவ நடவடிக்கையை சூரிய பேர்ல நடத்தி யாழ்ப்பாணத்தை ஆக்கிரமித்தார்கள். பிறகு அதுக்கான தரவழி பாதையை போடுறதுக்கு கண்டி நெடுஞ்சாலையை மையப்படுத்தி கிழக்கு மேற்குமாக 5 கிலோமீட்டரை குறைந்த அளவு பாதுகாப்பு வலயத்துக்கு கொண்டு வந்து தரவழி பாதையை உருவாக்க முயற்சித்தார்கள். அந்த போர் மாங்குளத்தை நெருங்கும் பொழுது மீண்டும் இந்தியா அந்த போருக்கு அந்த சீனுக்குள்ள மறைமுகமாக பின்னால் வந்து புலிகளுக்கு பெருந்தொகையான ஆயுதங்கள் வந்து சேருவதற்கான எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். இந்திய மண்ணில் இருந்து நிதிகளும் கிடைத்தன, ஆயுதங்களும் கிடைத்தன. வெளியிலிருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து புலிகள் போராடுவதற்கான ஒரு களச்சூழலை உருவாக்கப்பட்டது. இதன் விளைவால் தான் ஆனையரவையும் தாக்கி அளித்து யாழ்ப்பாணத்தையும் பிடிச்சு பலாலிக்கு போறதுக்கு புலிகள் போகக்கூடிய ஒரு களச்சூழலை உருவாகிறது. அப்ப இதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேணும். இங்க அரசியல் பிரச்சனை, இது ஒரு அரசியல் பிரச்சனை. ஆனால் இந்த அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு ராணுவ பலம் மேலோங்கி இருந்தால் மட்டும்தான். திலீபன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்றின ஒரு வசனத்தை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். எமது மண்ணில் எமது ராணுவம் நிலை பெறும் பொழுதுதான் எமது மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வும் பாதுகாப்பும் கிடைக்கும். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கைவிட்டிருக்கிறோம். எமது மக்கள் அழிக்கப்படுவார்களாக இருந்தால் நாங்கள் மீண்டும் ஆயுதங்களை ஏந்துவோம் என்று சொல்லி திலீபன் அப்பொழுது சொன்னார். விடுதலை புலிகளிடம் அரசியல் இருக்கவில்லை. சில இந்த ஐயாரையும் சிம்பைனும் போல தமிழரசு கட்சியையும் அல்லது தமிழ் மிதவாத அரசியலையும் விடுதலை புலிகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறவர்களுடைய பார்வை கூட என்னை பொறுத்தவரை தவறு. என்னன்னா ஐயாரையினுடைய ஒரு அழகுதான் சிம்பை. இதை அடிப்படையாக கொண்டுதான் சிவராம் போன்றவர்கள் 90ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் பேச்சுவார்த்தை குழுவின் முக்கியஸ்தரான மாத்தியா அவர்களிடம் நீங்கள் இந்த ஐயாரை போல செயற்பட வேணும், ஆகவே இந்த விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்ற இந்த வரப்பிரசாதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த பலகீனமான பாராளுமன்றத்தை பலமான ஒரு பேச்சு மேடையாக நீங்கள் உங்களுடைய ஆயுத போராட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை மிதவாத தலைமைத்துவமாக கொண்டு வாங்க இன்னொரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இந்த மக்களின் விடுதலைக்காக போராட புறப்பட்டு சரிவுகளுக்கு அப்பால அந்நிய சக்திகளுக்கு அடிமைகளாயினார்கள். அது 2 விமர்சனங்கள் என்ன இருந்தாலும் ஏனைய இயக்கங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குங்க. வழங்கி அவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பை அறிவிச்சு அந்த பொது மன்னிப்பு ஊடாக அவர்களை கொண்டு பாராளுமன்றத்தில் இருத்தி விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியோட இந்த ஐஆர்ஐக்கு எப்படி சிம்பையின் செயல்படுதோ அதே மாதிரி நீங்கள் பாராளுமன்றத்தில் செயல்படுங்க. மறுபுறத்தில் தலைவர் பிரபாகரனும் ஏனையவர்களும் போராடட்டும் என்ற இடத்துல இயக்கத்தை அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் பலமாக வச்சுக் கொள்ளணும் என்று சொன்னா அங்கேயும் ஒரு முக்கியமானவர் வெளியில தேவை என்றதால சிவராம் வலியுறுத்தி இருந்தார். மாத்தியா நீங்கள் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியில் இருந்து தலைமை பொறுப்பில் இருந்து விலகுங்கோ, தலைவர் பிரபாகரன் வெளியில வர முடியாது, அவர் பின்னுக்கு இருந்து தான் போராட்டத்தை நடத்த வேணும், நீங்கள் முன்னால நில்லுங்கோ, பாராளுமன்றத்தில் சரியான இன்னொரு ஆளும் பொறுப்பு கொடுங்கோ விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி. அந்த விடயம் கூட தலைவர் பிரபாகரனால ஏற்றுக்கொள்ளப்பட்டது என் மனச்சாட்சிக்கு தெரியும். ஏனென்றால் இந்த விடயம் மாத்தியா அன்னையால தலைவர் பிரபாகரனுக்கு சாவச்சேரியில் உள்ள ஒரு முகாமில் எடுத்துரைக்கப்பட்ட பொழுது அருகில் இருந்த நானும் அன்றைக்கு போயிருந்தேன். என்னை கூட்டிக் கொண்டு போய் அன்னையோட ஒரு விஷயம் சம்பந்தமாக கலைக்க வேண்டியிருந்தது. என்னன்னா பேச்சுவார்த்தை முறியுமாக இருந்தால் இந்த ஏனைய இயக்கங்கள் இலங்கை அரசு படைகளோட சேர்ந்து செயல்படுவார்களாக இருந்தால் எல்லையோர கிராமங்களுக்கு ஊடாக அவர்களுடைய ஊடுருவல் எங்களுக்கு பெரிய அளவில் வடகிழக்குல ஏற்படும். அதனால போராளிகள் செயற்படுறதுல பெரிய பாதகமான நிலைமைகள் உருவாகும். 85லேயே ஒரு தாக்குதல்ல தான் பால்ராஜ் முதல் இயக்கத்துக்கு வரைக்கே காயப்பட்டவர். அது ஒரு ஆழ ஊடுருவும் தாக்குதல் 85லேயே நடந்தது. அப்ப இந்த ஆழ ஊடுருவும் படையணி பெரிய அளவில் விஸ்தீரிக்கப்பட்டு இப்ப நீங்க எல்லாம் குறை சொல்றீங்க, துணுக்காயில புலிகள் ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டு வந்தார்கள் கொழும்புல இருந்துன்னு சொல்லி அதெல்லாம் வெளியில தெரியாத ஒரு பெரிய மர்மமான உண்மை இருந்தது. இலங்கை இந்திய கூட்டு புலனாய்வுத்துறையால இந்த ஏனைய இயக்க போராளிகள் நிர்பந்திக்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு ஆழ ஊடுருவதற்கான பல்வேறு வகையான நடவடிக்கைகளுக்காக ஆழ ஊடுருவல் நடவடிக்கை, அதாவது புலனாய்வு ரீதியாகவும் நேரடியாக ராணுவ ரீதியான தாக்குதல் நடத்துவதற்குமான பெரிய திட்டத்தோடு அவங்க செயற்பட்டு கொண்டிருந்த பொழுது இது விடுதலை புலிகளுக்கு தெரிஞ்ச பொழுதுதான் அவர்கள் அவ்வளவு பேரையும் கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை கூட உருவாயினது. அதுல இலங்கை அரசாங்கம் புலிகளுக்கு ஆதரவாக இருந்ததுக்கு காரணம் இந்தியா அதை செய்யுது. இந்திய உளவுத்துறை தான் தங்கள உளவுத்துறையை நிர்பந்திச்சு இந்த ஏனைய இயக்கங்களை சேர்ந்தவர்களை
தங்களுடைய அதாவது இந்தியாவின் ஆட்களாக இலங்கை அரசாங்கத்துடன் நிறுத்தி அவர்கள் இந்த அடுத்த போருக்கு புலிகளை அழிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறார்கள். இது ஒரு பிழையான வேலை. நாங்கள் ஒரு உடன்படிக்கையோட பேச வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவும் இவர்கள் இந்த இப்படியான தலையீடுகளை நிப்பாட்டுவோம் என்ற இடத்துலதான் புலிகள் மாத்தியா தரப்புக்கு இலங்கை அரசாங்கமே சொல்லுது, நீங்கள் இவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அங்கால போங்க சொல்லி சொன்ன போதுதான் இவர்கள் கூட்டிக் கொண்டு வராங்க. இதுக்கு பின்னால நிறைய கதைகள் ஜெயபாலன் புலிகள் இயக்கத்துல இருந்தவைக்கும் தெரியாது, வெளியில இருந்தவைக்கும் தெரியாது. ஆகவே புலிகளிடம் இந்த பிரச்சனைக்கு இறுதி தீர்வு அரசியல் என்றதை புலிகள் ஒருபோதும் நிராகரிக்க இல்லை. அதோட தலைவர் வெளிப்படையாகவே மக்களுக்கும் போராளிகளுக்கும் சொல்லி இருந்தவர், இந்த ஆயுத போராட்டத்தை நடத்துறதுக்கு மட்டும்தான் நான் தலைமை தாங்குவதே தவிர அரசியலுக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தவர். அதனாலதான் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்று ஒன்று உருவாக்கப்படும் பொழுதும் கூட அதுக்கு பொறுப்பாக தனக்கு இரண்டாவதாக இருந்த மாத்தியா அவர்களே அந்த பொறுப்பில் ஏற்பட்டு. இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கிறேன் என்னன்னா, இந்த போராட்டம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஆயுத போராட்டம் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப உங்களை போன்றவர்கள் விடுதலை புலிகள்ல இருந்திருக்கிறீர்கள், விடுதலை புலிகள்ல சில முக்கிய பாத்திரங்கள் எடுக்கல, அது தெரியாது. இப்ப என்னென்றால், இப்ப உங்கள்கிட்ட விடுதலை புலிகளும் சரி மக்களும் சரி எதிர்பார்க்கிறது நீங்கள் ஒரு சுய விமர்சனத்துக்கு வரணும்ன்றதை தான் எதிர்பார்க்க. என்ன உண்மையிலேயே நடந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியாம நாங்கள் அடுத்த அடியெடுத்து வைக்கலாம். இதுக்குள்ள இன்னும் நிறைய நீங்கள் சொன்னது போல விடுதலை புலிகளுக்குள்ள என்ன நடந்தது நடக்கல என்னது கனவேருக்கு தெரியாது. விடுதலை புலிகள்ல இருந்தாக்களுக்கே எல்லாம் தெரியும். நாங்கள் எதிர்பார்க்கிறதுனா உங்களை போன்றவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சத ஓரளவுக்கு உண்மையை வெளிப்படுத்தணும். இப்ப ஆயுத போராட்டம் மிதவாத போராட்டம் நடந்தது சொன்னீங்கள், தமிழ் தலைமைகள் தோத்து போச்சுனோம். அது தோத்து போச்சுனோம் சொல்லலாம். இல்லை என்றால் தமிழ் தலைமைகள்கிட்ட அந்த திறமை இருக்கேன் சொல்லலாம். ஏனென்றால் இந்த தமிழ் தலைமைகள் எல்லாம் குமார் பொன்னம்பலமாக, ஜிஜி பொன்னம்பலமாக இருந்தா என்ன, செல்வநாயகமாக இருந்தா என்ன, இவர்கள் எல்லாரும் அன்றைக்கு இருந்த சிங்கள தலைவர்களுடன் மிக நெருக்கமானவர்கள். ஒரே வீட்டுல இவர்களுக்கு என்ன சாப்பாடு, இவங்க உடல் நலத்துக்கு என்ன சாப்பாடு தேவை என்று சொல்லி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவே சமைச்சு கொண்டு போன அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள். அப்ப இவர்களுக்கு இந்த பிரச்சனைய சுமூகமாக கதைச்சு பேசி முடிக்க இல்லாம இருக்கையில இவர்கள் தங்களோட வாக்கு வங்கிக்கு அந்த ரெண்டு மேல்தட்டுல இருந்த ரெண்டு சமூகமும், சிங்கள சமூகமும் தமிழ் சமூகத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்கு. இல்ல ஒருபோதும் இல்லை. இப்போ அவர்கள் மிக நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனா இதை பயன்படுத்தினது இன்றைக்கு தமிழீழ பிரச்சனை எடுக்கிறவங்க 1970 தோத்து போன பிறகு தமிழ் காங்கிரசும் தமிழர் விடுதலை கூட்டணியும் தோத்து போன பிறகுதான் தமிழீழம் என்ற அந்த கதையை வைக்கிறோம், உணர்ச்சி அரசியல கொண்டறியணும், அதுக்குள்ள கொண்டு வரணும். இப்ப இதுக்குள்ள பிரபாகரன், ஸ்ரீசபாரட்னம், பத்மநாபா உட்பட பல்வேறு அப்படியான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இழுக்கப்படுகிறார். இப்ப இவர்கள் புலி என்று சொல்லி இந்த இளைஞர்கள் தாக்கைக்குள்ள நீங்கள் நினைக்கிறீங்களா விடுதலை புலிகள் உண்மையிலேயே இந்த இறுதி தீர்வு பேச்சுவார்த்தையால வரும் என்று பிரபாகரன் நம்பினாரா? 100% தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகள் இயக்கமும் எங்களுடைய இராணுவ பலத்தை நாங்கள் மேல வச்சுத்தான் இலங்கை அரசிடம் ஒரு தீர்வை வாங்க முடியும் என்றதுல உறுதியா இருந்தவர்கள். அதுக்கு காரணம், இலங்கையில நீங்கள் முதல் சொன்னீங்கள் இந்த தமிழ் மிதவாத அரசியல் தோற்று போறது என்று. நான் சொல்லுவேன், தமிழ் மிதவாத அரசியல் தோற்கவில்லை, அதால் வெல்ல முடியாத சூழல் உருவானது. அது இயல்பாக உருவானது. எப்படி என்றால், இலங்கையினுடைய இனவிதாசாரத்தில் பெரும்பான்மை சிங்களவர்களிடம் இருக்கிறது. அங்கே ஒரு ஜனநாயக தேர்தல் முறையில தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு உருவாக்கப்படுகிறது. அந்த தேர்தல் முறையில தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கத்தின் பெரும்பான்மை சிங்களவர்களிடம் இருக்கிறது. அந்த பெரும்பான்மைக்குள்ள இருக்கிறவர்களை அந்நிய சக்திகள் கையாளும் போது இலங்கையில தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. ஸ்ரீமாவோ விரும்பினாலும் சரி, அல்லது இப்ப ஸ்ரீமாவன்ற காலத்துலதான் தமிழர்கள் பணக்காரர்கள் ஆயினார். என்னுடைய தந்தை எல்லாம் படிப்பறிவே இல்லாத ஒரு மனுஷன், ஆனால் வட்டி மகாலிங்கம் என்று அறியப்படக்கூடிய அளவுக்கு பணக்காரன் ஆயினதுக்கு காரணம் ஸ்ரீமாவோருடைய காலம். ஆனால் ஸ்ரீமாவோ அவை அரசியலில் இருந்து நீக்கி விட்டு அதுக்கு பிறகு ஜெயவர்த்தனா கொண்ட திறந்த பொருளாதாரம் என்ன செய்தது, தற்சார்பு பொருளாதாரத்தை இல்லாமல் பண்ணி தமிழர்களுக்கு இடையிலே ஒரு வறுமையை ஏற்படுத்தினது. தமிழர்களை பலகீனப்படுத்தும் பொழுது இந்த ஆயுத போராட்டத்திற்கு தோதானவர்களாக தமிழ் சமூகத்தை அவர்கள் கட்டமைத்தார்கள். அப்ப இதுக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய உளவியல் சதி இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளிடம் இருந்து இருக்கிறது என்றது சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணத்தை இப்பதான் சொல்றார்கள். என்னென்று சொன்னால், இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலே ஒரு கடல் படுகையில மிக பெறுமதி வாய்ந்த கனிமங்கள் இருக்கிறதாகவும், அது உண்மையாலே இலங்கைக்குத்தான் கிடைக்கக்கூடியது. இலங்கை ஒரு செல்வ செழிப்புள்ள நாடாக இருக்குமாக இருந்தால் அதை கையாளக்கூடிய நிலைக்கு நோக்கி வரும்.
ஆனா இலங்கையை வந்து ஒன்றுமே இல்லாத பிச்சைக்கார நாடாக்கி விட்டு அதாலே அதை எடுக்க முடியாது. அப்ப அதை என்ன செய்யும்? அது ஒன்று சீனாவோட போய் சேர வேணும், அல்லது இலங்கை இந்தியாவோட போய் சேர வேணும். இந்தியாவோட போய் சேர்றதுக்கு சீனா விடாது, சீனாவோட போய் சேர்றதுக்கு இந்தியா விடாது. இந்த இரண்டு நாடுகளும் செய்கிற தெருக்கூத்திலையும் அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக செய்கின்ற அந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த இலங்கையர்கள், அப்பாவி மக்கள். இப்ப நீங்க விடுதலை புலிகளையோ ஏனைய இயக்கங்களையோ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவர்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை நாங்கள் என்றதை எப்பவுமே தெளிவுபடுத்தினார்கள். சிங்கள பேராசிரியர்கள் கூட சில கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். கொழும்பில் வந்து இந்த அளவு சுகபோகங்களோட வாழக்கூடிய ஒரு இடத்துல வாழ்ந்து தன்னுடைய இலக்கின் மீது போய் ஒரு போராளி வடிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அறிவு ஏற்றுக்கொள்கிறது, அவனுடைய இனத்துக்கு எதிராக இவர்கள் செயற்படுகிறார்கள் என்றதை அவனுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளுகிறது. பிரபாகரன் பிரெயின் போஸ் பண்ணி அனுப்பிவிட்டார், அதால வந்து வெடித்தார்கள் என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எனக்கு தெரிந்த ஒரு இளைஞன் பல ஆண்டுகளாக இங்கேயே இருக்கிறான், இங்கேயே நான் அவனை பார்த்திருக்கிறேன். அவன் இங்கே இந்த வீதிகளில் பிச்சை எடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கடைக்காரர் அவரை கூட்டிக் கொண்டு போய் அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்ததையும் பார்த்திருக்கிறேன். அவன் தான் இந்த வெடிகுண்டை நடத்தி இருக்கிறான். ஆகவே இதை நீங்கள் சாதாரணமாக புலிகளுடைய தற்கொலை தாக்குதலாளிகளை நீங்கள் ஒரு பிரெயின் வாஷ் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கான தடைகளை நீங்கள் சரியாக அகற்றி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தவறுவீங்களா இருந்தால் அது பாரதூரமான ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் பிரேமதாசாவும் ஏற்றுக்கொண்டவர், சந்திரிகாவும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த இரண்டு பேரையும் இந்த அந்நிய சக்திகள் தங்களுடைய நலன்களுக்காக கையாண்டு அதுக்கு தமிழர் மிதவாத அரசியலையும் பயன்படுத்தி தமிழர் மிதவாத அரசியலை நிர்பந்தித்து தங்களுடைய அடியாட்களாக பயன்படுத்தி, நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன், கோட்டபாயா கஜேந்திரகுமாரை கூப்பிட்டு 3 ஆப்ஷன் தான் கொடுத்தவர். நீங்கள் லண்டனுக்கு போகலாம், அல்லது யாழ்ப்பாணத்துல போய் புலிகளின் வசத்திலே அரசியல் செய்யலாம், அல்லது நீங்கள் செத்து போகலாம். எதை விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது புலிகளின் வசத்தில் அரசியல் செய்யறது தான் தேர்வு செய்யக்கூடிய தேர்வாக சும்மா கஜேந்திரகுமாருக்கு இருந்ததால அவர் போனார். அதுல வெற்றியும் பெற்றார். புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து புலிகளின் அனுசரணை கட்டமைப்புகள் இன்றைக்கும் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்படுகிற குழப்ப அரசியலை செய்து கொண்டிருக்கிற அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு நிதி கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். ஆனா இந்த ஆயுத போராட்டம் மேலெழுந்த போது தீம்பு பேச்சுவார்த்தையிலிருந்து நீங்க பார்க்கணும். தீம்பு பேச்சுவார்த்தைக்கு போன இடத்துல அமிர்தலிங்கம் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முதல் வசனத்தை சொன்னவரே திரிசபாரதன் அவர்கள், தலைவர் பிரபாகரன். அந்த சந்திப்பில் தலைவர் பிரபாகரன் திரிசபாரதன் பக்கத்துல இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அடுத்ததாக திரிசபாரதத்துக்கு இடது பக்கத்திலேயே வலது பக்கத்திலே பத்மநாபா இருந்திருக்கிறார். அப்ப அவர்கள் தங்களுக்குள்ள கதைக்கும் பொழுது இவர் எங்களை வச்சுக்கொண்டு இவர் அரசியல் செய்ய போறார் என்று சொல்லி தங்களுக்குள்ள கதைச்ச பொழுது தலைவர் பிரபாகரன் இதை வெளியில கதைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சுபாவம் இல்லாதவர் என்றால சரி நீங்க இதை சொல்லுன்னு சொல்லி இவர் சொல்லி விட்டார். இவர் பின்னுக்கு இருந்து ஆக்களை இயக்குறதுல பெரிய கட்டிக்காரன் தலைவர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. சிலர் மேடையில் ஏறி பேசுவார்கள், சிலர் பின்னால் இருந்தால் இயக்குவார்கள், சிலர் பேசுவார்கள், சிலருக்கு பேசவே பிடிக்காது. அவர்கள் எல்லாத்தையும் கிரகிச்சு போட்டு என்ன செய்யணும் என்று முடிவெடுப்பார்கள். அப்ப அப்படிதான் இருக்கு. அப்ப அதனாலே அவர்கள் அங்க முடிவெடுத்து விட்டார்கள். அவர்கள் இங்க எதுக்கு சொல்லி விட்டார்கள், நீங்கள் மட்டும் தமிழர்களின் பிரதிநிதிகள் தலைவர்கள் அல்ல, நாங்கள் 5 இயக்கங்கள் இருக்கிறோம், நாங்கள் கூடித்தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர நீங்கள் எங்களை வச்சு கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற பொழுதுதான் உண்மையா இந்த பிரச்சனை வந்து இந்த பேச்சுவார்த்தை குழம்பின உடனே இந்த அமெரிக்கா இஸ்ரேல் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெயவர்த்தனா எல்லாரும் சேர்ந்து தமிழரசு கட்சியை தங்கட பக்கமாக திருப்பி ஆயுத போராட்டத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து ராஜீவ் காந்தியை தவறாக வழிநடத்தி ஈழ போராட்ட இயக்கங்களை நிர்பந்திச்சு தங்களுடைய நிலைப்பாட்டுகளை நாதி இயக்கங்களை கொண்டு வரார்கள். அதுல ஈரோஸ் இயக்கமும் புலிகள் இயக்கமும் புலட் இயக்கத்தின் ஒரு பாதியும் தெலோ இயக்கத்தின் ஒரு கணிசமான போராளிகளும் கூட இந்திய நிலைப்பாடுகளுக்கு எதிராக இருந்தவர்கள். ஆனால் வேற வழி இல்லாம அவர்கள் அந்த இயக்கங்களுக்கு இருந்தார். புலிகள் ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுத்தார்கள், நாங்கள் இந்தியாவை எதிர்த்து போராடியே ஆகணும், நாங்கள் இலங்கையோடைய அல்ல இந்தியாவுடையும் போராட வேண்டிய நிலைமைதான் இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய நலனுக்கு அகங்களை இவர்கள் அழிக்க பார்க்கிறார்கள், அது செய்ய முடியாது. அவர்கள் எங்களுக்கு வேணும் என்றால் உதவலாமே தவிர அவர்கள் எங்களை வந்து எங்களை வந்து தங்களுடைய வைக்க அழிக்க முடியாதுன்றதால இந்தியாவை எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டின் ஆதரவோடு நாங்கள் போராட்டத்தை நடத்தலாம் என்றார்கள். தமிழ்நாடு ஈழ போராட்டத்துக்கு தகுந்தான முடிஞ்ச ஆதரவுகளை செய்திருக்கு. அதனால இது உண்மையில அந்த இந்த இந்த இலங்கை என்ற தீவு இருக்கிற அந்த வதிவிடம், இலங்கையினுடைய அந்த வதிவிடம் தான் உண்மையில இலங்கையின் சாபக்கேட்டுக்கு முக்கிய காரணம். அதனாலதான் இப்ப ஜேவிபி ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்ற இவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கான ஒரு புரட்சிகர அரசியலை தமிழ் இடதுசாரிய சித்தாந்தவாதிகளும் மற்றது உள்நாடுகளில் இருந்து ஜேவிபிக்கு ஆதரவான தமிழர்கள் மற்றவர்கள் எல்லாரும் இங்கே எதிர்ந்த பொழுது நான் ஏற்கனவே சொன்னார் என்னுடைய எல்லாம் அவர்கள் கதைச்சவர்கள். அவர்கள் பொது வழியில யார் யார் விடுதலை புலிகளின் சார்பில் செயற்படுறார்கள், யார் யார் கொஞ்சம் தொலைநோக்காக பார்க்கக்கூடியவர்கள் அறிஞ்சு அவர்கள் எல்லாரோடும் கதைச்சிருக்கிறார்கள் நினைக்கிறோம். அப்படி என்னோட கதைச்ச பொழுது அவர்கள் சொன்னது என்று சொன்னால் வடகிழக்கு மக்களை நிர்வகிக்கும் பொறுப்பை வடகிழக்கு தமிழர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த மக்களுக்காக போராடி இருக்கிறீர்கள். ஆயுத போராட்டத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் நிலைப்பாடு எடுத்தோம், பிரிவினைவாதத்துக்கு எதிராகத்தான் ஜேவிபி கடுமையான நிலைப்பாட்டை கொண்டது. தமிழர்களின் உரிமையை ஜேவிபி மறக்காது. நீங்கள் அந்த மக்களின் பேராளர்களாக வந்து ஒரு நியாயமான தீர்வை அதிகார பகிர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
அதுபடியாக நீங்கள் இந்த இதுக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை செய்யுங்க, குறைஞ்சபட்சம் எதிர்ப்பு காட்டாமல் விடுங்கன்னு சொன்ன பொழுதுதான் நாங்கள் அதுல இருந்து ஒதுங்கி இருந்ததோடு ஜேவிபி வெற்றி பெற்றதும் நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு நிபந்தனையுடன் கூடிய தடையை விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்றும், அந்த நிபந்தனையில் போராளிகள் வெளிப்படையாக வெளியில வந்து நீங்கள் உங்களை ஜனநாயக வழியிலே அணிதிரட்டி கொண்டு மக்களுக்கான அரசியலை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அண்மையிலே ஒரு கதை அறிஞ்சிருந்த போராளிகள் மாகாண முதலமைச்சராக வருவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அனுராகுமார் அங்கேயோ சொன்னதாக சொல்லுகிறார்கள். எனக்கு உண்மை தெரியாது, நான் என்னுடைய காதுக்கு முன்னால சொல்லப்படவில்லை. அப்படி ஒரு கதையை நான் அறிஞ்சேன். யாராவது ஒரு போராளி இந்த மாகாண சபையை பொறுப்பேற்பாராக இருந்தால் நான் அந்த மகிழ்ச்சி அடைவன். அவர்கள் தங்களோட மக்களை பற்றி புரிஞ்சு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் மறுபுறத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு அர்ஜுனா ராமநாதனை கொண்டு வச்சு கொண்டு அரசியல் செய்கிறவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. சுமந்திரன் என்ன அரசியல் செய்கிறாருன்னு தெரியுது. கஜேந்திரகுமார் என்ன அரசியல் செய்கிறாருன்னு தெரியுது. இந்த மிதவாத அரசியல் ஆயுத போராட்டம் இங்காலே ஒரு தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மிதவாத அரசியல் தன்னுடைய நிலைப்பாட்டை குறைஞ்சபட்சம் நீலன் திருச்செல்வம் போன்றவர்கள் ஊடகங்கள்லேயாவது இப்படி ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எங்கட இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடுறார்கள், அவர்கள் அநியாயமாக தங்களை இழந்து வருகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பக்கம் உள்ள நியாயங்களையும் கதைச்சு நான் ஒரு தீர்வு எழுதுறேன். இந்த தீவுக்கு பொருத்தமான ஒரு தீர்வு எழுதுறேன். இதுக்கு இன்ன காரணங்கள் இருக்கு. தமிழ் மக்கள் வடகிழக்குல மட்டும் வாழ இல்லை, அவர்கள் இலங்கை முழுவதிலும் வாழுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான பணக்காரர்கள் முழுக்க தென்னிலங்கையில் இருக்கிறார்கள். படித்தவர்கள் பெரிய பெரிய உத்தியோகங்கள்ல இருக்கிறார்கள். இப்படி பல காரணங்களை அவர்களுக்கு சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொல்லி இப்படியே ஆயுத போராட்டத்தையே தொடர்ந்து கொண்டிருக்கிறதாலே இந்த அறுவடையும் வராது. அவங்க பாராளுமன்றத்துல பெரும்பான்மை ஒரு நாடு உலகம் முழுக்க அவங்களுக்கு ஆதரவு அளிக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய அழிவை தவிர்க்க வேணும்டா நாங்கள் வேற ஆர்டினேட்டிவ்களையும் பார்க்க வேணும். இப்ப நாங்கள் இப்படி ஒரு முடிவு ஒன்று எடுப்போம். நாங்கள் ஒரு உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்கட மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்கட போராளிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு பொதியை நான் எழுதுறேன். எங்கட போராளிகள் இதை புரிஞ்சு கொள்ளணும் என்று ஒரு அறிவிச்சு போட்டு எழுதியிருந்தா கூட நீலன் திருச்செல்வம் எல்லாம் இன்றைக்கு உயிரோட வாழ வேண்டிய மனிதர். அதையெல்லாம் செய்யாமல் இவர்கள் தங்கடை அரசியல் என்ற ஒரு போக்கிலே தவறாக அந்த படித்த மனிதனையும் வழிநடத்தி சம்பந்தன் போன்றவர்கள் அவரை தீர்வு பொதி எழுத வைக்கப்படுது. எனக்கு தெரிஞ்ச சத்தியமான உண்மை பொட்டம்மான் நேரடியாக சென்று தலைவருக்கு சொல்லியிருக்கிறார், இப்படி நீலன் தீர்ப்பதி எழுத போறார், இந்த தீர்ப்பதியை எழுத சொல்லி காய்ச்சிருக்கிறார்கள். இந்த ஒளிப்பதிவு நாங்கள் கொண்டே கொடுத்துறாங்க தானே, நீலன் தீர்ப்பதி எழுதுறார், நீ யாழ்ப்பாணத்தப்படி தீர்ப்பதி எங்கள்கிட்ட தான். அதுக்கு பிறகு வன்னியக்கல்ல புலிகள் ஒடுக்கப்பட்ட பிறகு எங்களுடைய தீர்ப்பதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எருமைகளையும் புலிகளையும் அளிப்பதை தமிழர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒலிப்பதிவு, இவர்களுடைய உரையாடல் ஒலிப்பதிவு வந்து எங்களுக்கு சிவராமான தரப்படுது. நான் வெளிப்படையாகவே சொல்றேன். அந்த ஒலிப்பதிவை நாங்கள் இயக்கத்துக்கு அனுப்புறோம். அது சில உடனே நேரடியாக தலைவருக்கு கொண்டு போகாமல் பட்டமானாக்கள்கிட்ட பார்த்ததாலே பட்டமான நேரம் வச்சு உங்களை பிடிச்சுக்கிறார், இதை இப்போ தடுக்கப்படும். அப்ப தலைவர்களோட பட்டமான சொன்னவரா இல்லையம்மா, அதை இப்ப நீங்க ஒண்ணு குழப்பாதீங்க. சரி, அவர்கள் ஏதோ எங்களை மதிக்கவில்லை, அவர்கள் தங்களை வாட்டி கொண்டு செய்கிறார்கள், செய்யட்டும். ஆனால் நான் சொல்றேன், அவர்கள் அதை கொண்டு ஒன்றும் சாதிக்க மாட்டார்கள், அதாவது அவர்கள் எங்களோட சேர்ந்து போராடுவார்கள் என்று சொல்லி இப்படி தலைவர் சொல்றேன். அந்த சூழ்நிலை பிறகு வருகிறது. அந்த சூழ்நிலை எப்படி வருதுன்னா அந்த தீர்வுபதி கிழிக்கப்படுது. அப்ப நீலன்ட்டு ஒரு ஆளை அனுப்புறார் பொட்டாமல், அவர் மில்லத்தி வச்சிருந்தவர் இப்போ உயிரோடு இருக்கிறார். அவரை அனுப்பி சொல்றார், அண்ணன் நீங்கள் இப்படி நடந்து கொண்டு இப்ப நீங்கள் ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா ஏன் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண வேணும்ட்டா சர்வதேசத்தினுடைய ஆதரவு எங்களுக்கு அவசியம். நீங்கள் அந்த சர்வதேச ஆதரவை எங்களுக்கு ஆதரவாக கொண்டு வாங்க. விடுதலை புலிகளுடைய ஆலோசகராக இருக்கும். நாங்கள் ராணுவ ரீதியாக போராடுறோம். நீங்கள் வெளிப்படையாக எங்களுக்கு ஆட்சியப்படுங்க. இலங்கையில நீங்க இருக்கணும், இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க வெளிநாட்டுல இருங்க, நாங்கள் உங்களுக்கு வெளிநாட்டுல அங்க இருக்கிறதுக்கான எல்லாத்தையும் நாங்கள் தாரம் என்று சொல்லி அனுப்பினது. இன்றைக்கு நீலன் அவர்கள் இல்லை, அதனால நாங்கள் அதை அவற்ற பக்கத்துல கருத்து சொல்ற ஒரு தரம் இல்லை. ஆனா என் மனச்சாட்சிக்கு தெரியும். அந்த கருத்தை நீலன் நிராகரித்த விதம், பேசிய வார்த்தைகள், விடுதலை புலிகளுக்கு ஏற்படுத்திய சினம் தலைவருடைய கட்டுப்பாட்டை கடந்து நீலனை படுகொலை செய்கிறதுக்கு பொட்டமானை தள்ளி விட்டது என்றுதான் நாங்கள் அறியோம். உண்மையில நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்றதால பொறுப்புணர்வோட இதை நான் சொல்றேன். நீண்ட உரையாடலை தந்திருக்கீங்க, பல்வேறு விஷயங்களை காட்சிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம் உள்ளமதி. அதன் மூலமாக மட்டும்தான் நாங்கள் இந்த பிரச்சனைகளை மக்கள் தளத்துக்கு கொண்டு வரலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.